இங்க ஹீரோ மாதிரியே நிறைய பேர்கிட்ட 5 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதா சொல்லி டெல்லிக்கு கூட்டிட்டு போறாங்க. அரசியல்வாதிக்கு எலெக்ஷன்ல நல்ல பேர் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி அப்பாவிங்களை கூட்டிட்டு போய் இவங்களை நக்சலைட்னு சொல்லி சரண்டர் ஆக சொல்றாங்க. இப்ப நக்சலைட்னு சரண்டர் ஆனதால எல்லாரையுமே போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ வருஷத்துக்கு 10 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல அமிதாப்ன்றவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால அமிதாபை தூக்கிட்டு ஹீரோவை லீடரா போட்டுடுறாங்க. இதனால அவனும் கோவப்பட்டு ஆட்களை வச்சு ஹீரோ பயங்கரமா அடிச்சிடறான். அதனால ஹீரோ பிரச்சனை பண்ணாம ஒதுங்கி போனாலுமே கேட்காம சாப்பிட்ற டைம்ல கூட சண்டை போட்டுடுறான். இப்போ ஆஃபீஸர் வந்து யார் சண்டை போட்டதுன்னு கேட்கறான். யாருமே சொல்லாததால எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இப்போ ஹீரோவும் அமிதாபும் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஹீரோவோடைய அப்பாவும் அண்ணாவும் நிலத்தெல்லாம் வித்து 5 லட்ச ரூபாய் கொடுத்து தான் இங்க அனுப்பியிருப்பாங்க. ஆனா இப்போ இவங்க சண்டை போட்டதால போலீஸ் வேலையை கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடுங்க, ஆனா வேலையை விட்டு மட்டும் தூக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்போ 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு செல்ல வச்சு பயங்கரமா அடிச்சிடறாங்க. அப்பதான் அமிதாப் ஒரு உண்மையை சொல்றாரு. அவர் ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்துகிட்டாருன்னா, ஹீரோ கிட்ட வாங்கின மாதிரி இவர்கிட்டயும் 5 லட்ச ரூபாய் வாங்கி தான் அந்த புரோக்கர் இங்க கூட்டு வந்திருப்பா. இவர் வைஃபையோ குழந்தைய விட்டுட்டு வந்திருப்பாரு. ஆனா அவங்க நினைப்பாவே இருந்திருக்கும். அதனால யாருக்கும் சொல்லாம எஸ்கேப் ஆகி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வைஃபும் குழந்தையும் இல்ல. இவர் நக்சலைட்டை சேர்ந்தவர்னு சொல்லி போலீஸ் போய் அவங்களை அடிச்சு துன்புறுத்தி இருப்பாங்க. அதுல பயந்து அவங்க ஊரை விட்டே போயிருப்பாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. இவர் சீக்கிரமா போலீஸ் வேலையை வாங்கிட்டு போய் அவங்களை தேடணும். எனக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கும் இதுதான் நடந்திருக்கும்னு சொல்றாரு. இவர் சொல்றது உண்மைதான். இவர் போட்டோ நக்சலைட் நியூஸ் பேப்பர்ல வந்ததுமே உங்க அப்பா அண்ணன் நல்லா அடிச்சு இப்போ ஜெயில போட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு.